புதுவை நெல்லித்தோப்பு தொகுதிக்கு நடைபெற இருக்கும் இடைத்தேர்தல் அதிமுக காங்கிரஸ் கட்சிகளுக்கு இடையே ஆனது என்பதை கடந்து இரு சாமிகளுக்கு இடையிலான தேர்தலாக மாறியிருக்கிறது. ஒரு கட்சியில் வளர்ந்த இரு சாமிகளும் எதிரும் புதிருமாக பரப்புரை மேற்கொண்டு வருவதையும் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது நெல்லித்தோப்பு பரப்புரை களம். வண்ண வண்ண கட்சி கொடிகள், படையெடுக்கும் கரை வேஷ்டிகள், பறக்கும் வாக்குறுதிகள், களைகட்டும் தேர்தல் பரப்புரை, இதுதான் இன்றைய நெல்லித்தோப்பு தொகுதியின் கள நிலவரம். நடப்புக்கு மாறான வகையில் அனைவரும் தங்களை சந்தித்து வாக்கு கேட்பது மகிழ்ச்சி அளிப்பதாக இருந்தாலும் தேர்தல் நேரத்தில் மட்டுமே இவை நடக்கும் எனவும் இதனால் ஒரு மாற்றமும் ஏற்பட வாய்ப்பில்லை என்கின்றனர் நெல்லித்தோப்பு வாக்காளர்கள். இதுக்கு முன்னாடி போன எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 1-2 பேர் மட்டுமே எலெக்ஷன் கேட்டிருந்தாங்க. இப்போ 6 மாதங்களுக்கு பிறகு மறுபடியும் எழுக்கிற இந்த இடைத்தேர்தலில் ஒரு தொடர்ந்து ஒரு நாளை போல் டெய்லியும் எங்ககிட்ட ஓட்டு கேட்குறாங்க. நாங்கள் இப்படி செய்வோம் அப்படி செய்வோம்னு சொல்கிறாங்க. செஞ்சால் சந்தோஷம்தான். பட் எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சில டைமில் மட்டும்தான் லைட் எரியும். ஆனால் இப்போ இந்த எலெக்ஷன் டைம்ன்றதுனால அங்கே ஃபோக்கஸ் லைட்லாம் போட்டு இப்போ தான் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. வெற்றி பெற்றாக வேண்டிய கட்டாயத்தில் களமிறங்கும் காங்கிரஸ் கட்சியின் நாராயணசாமிக்கு சற்றும் சளைக்காத வகையில் களத்தில் இறங்கி வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கிறார் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரெங்கசாமி. இருவரும் காங்கிரஸில் ஒன்றாக பயணித்தவர்கள் என்றாலும் நாராயணசாமியின் தூண்டுதல் காரணமாகவே ரெங்கசாமி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் என கூறப்பட்டு வருவதும் உறுதியாகிறது. நாராயணசாமி அவர்களை பொறுத்தவரையில் அவர் இந்த தேர்தலை வெற்றி பெறாவிட்டால் அவருடைய அரசியல் வாழ்க்கையே முடிவுக்கு வந்துவிடும். அந்த அடிப்படையில் அவர் தீவிரமாக வாக்கு சேகரித்து எப்படியும் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என இன்றைக்கு அவர் தேர்தலில் களம் கண்டு கொண்டிருக்கிறார். என்ஆர் காங்கிரஸை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த தேர்தலிலே ஆட்சியை இழந்திருக்கிறார்கள். குறிப்பாக அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் அவர்கள் ஆட்சி வந்திருக்கலாம் என்ற கருத்து பரவலாக இருக்கிறது. அதை உணர்ந்துதான் இப்பொழுது அவர்கள் அதிமுக கூட்டணியை அவர்கள் கேட்காமலேயே ஆதரித்திருக்கிறார்கள். 1967ஆம் ஆண்டிலிருந்து நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியில் நடந்த தேர்தலில் 6 முறை திமுகவும் 2 முறை அதிமுகவும் வெற்றி பெற்றுள்ளன. தேர்தலில் போட்டி என்பது இருக்கவே செய்யும் என கூறும் முதலமைச்சர் நாராயணசாமி இதை தாங்கள் அரசியலாகவே பார்க்க விரும்புவதாக கூறுகிறார். மக்கள் மத்தியில் எங்கள் ஆட்சியின் மீது நம்பிக்கை இருக்கிறது. மக்கள் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சியை நீடிக்க வேண்டும் நினைக்கிறார்கள். அது எங்களுடைய ஆட்சியுடைய செயல்பாடுகளை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதனால இந்த நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியில் அது பிரதிபலிக்குது. வேலைவாய்ப்பு உருவாக்குறான திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். புதிய தொழிற்சாலை ஆரம்பிக்கும் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். விவசாயிகளுக்கு செலவு கொடுத்துக்கிறோம், மீனவர்களுக்கு செலவு கொடுத்துக்கிறோம், மாணவர்களுக்கு செலவு கொடுத்துக்கிறோம். இலவச அரிசி திட்டம் 20 கிலோ வெள்ளை அரிசி போடுறோம். அது மட்டும் இல்லாமல் முதியோர் பென்ஷன், விதவை பென்ஷன் இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் கிடையாது. புதுச்சேரி மாநிலத்தில் அந்த முதியோர் பென்ஷன், விதவை பென்ஷன் வீடு தேடி சென்று கொடுக்கிற திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். நான் எதிர்க்கட்சி எம்எல்ஏவாகவே பணியாற்றியிருக்கின்றேன். இந்த எதிர்க்கட்சி எம்எல்ஏவாக இருந்தாலும் கூட ஒரு ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர் தொகுதியில் என்ன செய்வாரோ அதை விட பல மடங்கு என்னுடைய தொகுதிக்கு நான் செய்து கொடுத்திருக்கின்றேன். 2 விஷயத்தை மட்டும் நான் மனப்பூர்வமாக ஒற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம், இங்கே இருக்கக்கூடிய வீடற்ற ஏழைகளுக்கு வீடுகளை கட்டி கொடுக்க முடியவில்லை, படித்துவிட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கவில்லை. இந்த 2 பணிகளை என்னால் செய்ய முடியாத காரணம், இங்கே நடைபெற்று இருந்த அரசானது சுயநல அரசாக செயல்பட்டதன் காரணமாக என்னுடைய தொகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்புகளையும் வீடு கட்டி கொடுப்பதையும் நான் செய்ய தவறிவிட்டேன். தேர்தலில் வெற்றி தோல்வி சகஜமானதை அறிந்தே போட்டியிடும் அரசியல் கட்சிகள் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதிகளை அள்ளி வீசிவிட்டு செல்வதில் 1-2 செய்தால் மக்களுக்கு பயனளிக்கும் என்கின்றனர் நெல்லித்தோப்பு தொகுதியின் வாக்காளர்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஸ்ரீதர்.